ராம் சாருக்கு வந்து நான் நன்றி சொல்லணும், நிறைய விஷயங்களுக்காக நன்றி சொல்லணும். நிறைய விஷயங்களை உடைச்சாரு என்னோட ஒரு தாட் ப்ராசஸ். இப்படிதான் இருக்கணும் பாடல்கள், இது மாதிரி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வந்து நான் நிறைய கேள்விப்பட்டு நம்ம காலம் காலமா பார்த்துட்டு இருந்தோம். இது காஷ்மீரமா இங்க கார்காலமா, என் கோவில் புறா இந்த குளிர் தாங்குமான்னு சொல்லிட்டு அப்பா எழுதின வரிகளை வந்து மணிரத்னம் சாருக்கு வந்து பார்த்துட்டு கேட்டுட்டு, சார் அது காஷ்மீர்ல தான் எடுக்கிறோம், அப்ப ஏன் நம்ம வரியிலையும் காஷ்மீர்னு சொல்லணும், அது வேணாமே அப்படின்னு சொன்ன உடனே புது வெள்ளை மழை இங்கு பொழிகின்றதுன்ற ஒரு அப்டிராக்ஷன்ல அதுக்கப்புறம் எழுதினாங்க. இந்த படத்துல வந்து அது எல்லாத்தையும் உடைக்கலாம், நம்ம என்ன விஷுவலா இருக்கோ அதை அப்படியே அழகா பண்ணலாம்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை வந்து பிரேக் பண்ணாரு. அந்த ஒரு என்ன சொல்றது வந்து ஒரு கிராமர்னு சொல்லிட்டு ஒன்று போட்டுட்டு நம்ம ஒர்க் பண்ணுவோம், நமக்குள்ள ஃபிக்ஸ் பண்ணி ரொம்ப ரிஜிடா இப்படிதான் இருக்கணும்னு சொல்லி அதெல்லாம் பிரேக் பண்ணதுக்காக முதல்ல ராம் சாருக்கு வந்து என்னுடைய நன்றி. முத்துக்குமார் அவர்கள் இருந்திருந்தாங்கன்னா நான் இந்த படத்துல கண்டிப்பா எழுதியிருக்க மாட்டேன். ஏன்னா அவங்களுடைய நட்பு வந்து அவ்வளவு ஆழமான ஒரு நட்பு. அவரோட இந்த வெற்றியில வந்து அவருக்கும் பங்கு இருக்கு. ஸோ அவரையும் நான் நினைவு கூர்ந்துக்கிறேன் இந்த நாள்ல. இந்த படத்துல வந்து நடிச்சிருந்தவங்க வந்து ஒவ்வொருத்தரும் படத்தை தியேட்டர்ல பார்க்கும்போது தான் ஃபுல்லா, ஏன்னா நான் முன்னாடி படத்தை துண்டு துண்டா பார்த்தேன் முதல்ல போட்டு காட்டினப்ப, அப்புறம் இசை இல்லாம பார்த்தேன். எல்லாமே ஒன்னு சேர்ந்து பார்க்கும்போது அந்த மேஜிக் அவ்வளவு அழகா ஒர்க் ஆச்சு. அதுவும் தியேட்டர்ல எல்லாரும் சிரிச்சுட்டு இருந்தப்போ, எல்லாருக்கூடையும் சேர்ந்து சிரிச்சுட்டு இருந்தப்போ என்னோட மகன் வந்து கேட்டான், இது மாதிரி படம் வரும்போது இப்படி எல்லாரும் என்ஜாய் பண்ணி பாக்குறாங்க, இவ்வளவு சிரிக்கிறாங்க, இவ்வளவு நல்லா போகுது, அப்ப ஏன் வந்து எல்லாம் ரொம்ப டார்க்காவே திருப்பி திருப்பி படங்கள் வந்துட்டு இருக்கு, ஏன் வந்து எல்லாம் அழ வைக்கிற மாதிரி படங்கள் எடுக்கிறாங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தான். அவர்கிட்ட சொன்னேன், ரொம்ப ஈஸி வந்து மற்றவங்களை அழ வைக்கிறதும், ரொம்ப மற்றவங்களை வந்து த்ரில்லர் மாதிரி எடுக்கிறதுலாம், அது மாதிரி ஒரு த்ரில்லிங்கா எடுக்கிறதுலாம் ரொம்ப ஈஸி. இருக்கிறதுலே ரொம்ப டஃப் வந்து ஹியூமர் எழுதுறது தான். அதுவும் அந்த ஹியூமரை வந்து ஒரு ஸ்லாப்ஸ்டிக்கா அப்படின்னு சொல்லி பண்ணாம நேச்சுரலா அந்த ஹியூமரை பண்ணி அந்த ஹியூமர்ல இருந்து நிறைய விஷயங்களை சிந்திக்க வைக்கிறது. சாதாரண ஒரு சீன் அவ்வளவு அழகா பெர்ஃபார்ம் பண்ணிருப்பாரு சிவான் கிரேஸ் அவங்களோட காம்பினேஷன்ல. இந்த பைக்குள்ளதான் அந்த தண்ணி இருந்துச்சான்னு சொல்லி கேட்கும்போது அவர் கேட்கறதுல ரொம்ப எதுவும் ரொம்ப வாய்ஸ் டோன்ல ரொம்ப எதுவும் இது பண்ண மாட்டாரு, சாதாரணமா பண்ணுவாரு. ஆனா அந்த சிச்சுவேஷன் அதுக்கு முன்னாடி இருந்து பில்ட் பண்ணிட்டு இந்த படம் ஆரம்பிச்சதுல இருந்து அவர் வந்து ஓடிக்கிட்டு இருந்தது, தண்ணி இல்லாம கீழே விழுந்து கிடந்தது, எல்லா சீக்வன்ஸும் சேர்ந்து அந்த ஒரு டயலாகோட ஒரு அந்த ஹியூமரை வந்து அவ்வளவு தூரத்துல மேல கொண்டு போய் வைக்குது. ஸோ ஒரு நல்ல ரைட்டிங்கோட ஒரு முக்கியமான ஒரு பார்ட், அது ஒரு நல்ல ஆக்டர்ஸ் வந்து எப்படி வந்து எக்ஸிக்யூட் பண்றாங்க, அதுக்கு ஒரு மியூசிக் எல்லாமே வந்து இந்த படத்துல ஒன்னா பார்க்க முடிஞ்சது. ஓடிடியில மட்டும்தான் இந்த படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி நான் உள்ள போனப்ப சொல்லிட்டு இருந்தாரு ராம் சார். அப்புறம் வந்து இதை வந்து கண்டிப்பா வந்து தியேட்டருக்கு கொண்டு வரணும்ட்டு அவர் சொன்னாரு. அப்ப சொன்னப்பதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா வந்துச்சு. ஏன்னா இந்த ஒரு சந்தோஷம் நிறைய பரவணும், எல்லாருக்கும் போய் சேரணும். திரையரங்குல எல்லாம் உட்காந்து போய் பார்க்கும்போது அதுல இருக்கிற ஒரு அந்த மேஜிக் வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு திங், அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் இப்ப எல்லாரும். ஸோ ஹாட் ஸ்டாருக்கு, படத்தோட ப்ரொடியூசர்ஸ்க்கு, சந்தோஷ்க்கு இத்தனை பாட்டு வந்து இவ்வளவு ஷார்ட் டைம்ல வந்து இத்தனை பாடல்கள் வந்து பண்ணி கொடுத்தாரு. ரொம்ப அழகான ஒரு அனுபவம். இந்த படத்துல எழுதின ஒவ்வொரு பாட்டும் எனக்கு ரொம்ப அழகான அனுபவம். அண்ட் படத்துல நடிச்ச மிதுனுக்கு என்னுடைய ஸ்பெஷல் வாழ்த்துக்கள். ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு பெர்ஃபார்மன்ஸ். அண்ட் நான் ஃபர்ஸ்ட் நாள் திரையரங்குல பார்க்கும்போது அவரும் திரையரங்குல இருந்தாரு. அந்த ஷோ முடிஞ்ச உடனே அந்த தியேட்டர்ல இருந்த எல்லாரும் போய் அவர் கூட போட்டோ எடுத்துட்டு இருந்தாங்க. ஒரு புது செலிபிரிட்டி வந்து உருவாயிட்டாரு. நிறைய படங்கள் அவர் பண்ணட்டும், இன்னும் நல்ல படங்கள் இதே மாதிரி அவர் நடிக்கட்டும். ராம் சார், மீண்டும் உங்களுக்கு நன்றி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.